ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அயான்ஸ் கார்டன். இங்கே பாருங்கள், அனைத்து சத்துக்களும் நிறைந்த ஒரு அற்புதமான நீர் உரங்க என் செடிகளுக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். முருங்கைக்கீரை, இது வாழைப்பழத்தோல், வெங்காயத்தோல், அப்புறம் காய்கறி கட் பண்ணது, வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், கத்தரிக்காய், வெண்டைக்காய், அப்படி முள்ளங்கி, எல்லா தோல்களும் கலந்தது. இதை நம்ம ஃபஸ்ட்டு இது மிக்சியில் போட்டு இந்த முருங்கைக்கீரையை நல்லா அடிச்சுப்போம். ஏன்னா இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்துக்கள் இருக்குது, அந்த சத்துக்கள் சொல்லவே வேணாம். நம்ம அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு சத்து நிறைஞ்ச ஒரு கீரை தாங்க அந்த முருங்கைக்கீரை. நம்மளுக்கே அவ்வளோவுக்கு இருக்குனாக்கா செடிகளுக்கு எந்த அளவுக்கு அது சத்துக்கள் கொடுக்கும். இங்கே பாருங்கள், முருங்கைக்கீரையை நான் அடித்து ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த வாழைப்பழத்தோல், காய்கறி வேஸ்ட்டு எல்லாத்தையுமே மிக்சியில் நல்லா பவுட்ரு நல்லா மையாக அடிச்சிட்றேன். அடித்து இதை ரெடி பண்ணிட்டேங்க பாருங்கள். எல்லா வாழைப்பழத்தோல், காய்கறி தோல் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிட்டேங்க. அடிச்சுட்டு இதை அப்படியே இப்போ நான் மாடிக்கு எடுத்துகிட்டு போகிறேன். மாடிக்கு எடுத்துகிட்டு போய் இங்கே பாருங்கள், நம்ம இது அரிசி கழுவுன தண்ணிங்க 2-3 நாளாக நான் சேர்த்து வச்சுருக்கிறேன். அதோடு இது சத்து மாவு பாக்கெட்டு வீட்டில் வேஸ்ட்டாக இருந்துச்சு, அதாவது வண்டு வச்சிருச்சு ஒரு பாக்கெட்டு. இதில் எல்லா விதமான பயறுகளும் வகைகளும் இருக்குது. இதில் நம்ம சத்து மாவு உருண்டை பிடிச்சி சாப்பிடுவோம். ஆனால் அது வண்டு வச்சிருச்சா, அதை தூக்கி போடாமல் நம்ம அதை அப்படியே ஃபர்மெண்ட் பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுத்துர்லாம். இதோட நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம்ல காய்கறிகள்லாம் எல்லாத்தையும், வாழைப்பழத்தோல், கீரை எல்லாத்தையுமே இதில் கலந்துப்போம். இதில் முருங்கைக்கீரையில் என்பிகே சத்து, அத்தனை விதமான கால்சியம், மெக்னீசியம்னு எல்லா விதமான சத்துக்களும், புரதச்சத்து அப்படின்னு எல்லா சத்துக்களும் இருக்குது. வாழைப்பழத்தோலில் நம்ம சொல்லவே வேணாங்க. வாழைப்பழத்தோலில் ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம்னு இது நம்ம சேர்த்துருக்க அத்தனை பொருட்களுமே ரொம்ப சத்து நிறைஞ்சதாங்க. எல்லா விதமான சத்துக்களும் இதில் இருக்குது. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நான் அப்படியே ஒரு வாரத்துக்கு ஃபர்மெண்ட் ஆக நல்லா புளிக்க வைக்க போகிறேன். ஏன்னா இதில் நம்ம தினம் நம்ம காலையில் டைம் கிடைக்கையில் இதை ஒரு நல்லா அப்படி கலக்கி விட்டுட்டோம்னாக்கா இது புழுக்களோ இதுகளோ பூச்சிகளோ எதுவுமே வைக்காது. இதை நல்லா கலந்து நம்ம அப்படியே ஒரு மூடியை போட்டு அப்படி ஒரு வாரம் வச்சிடலாங்க. இங்கே பாருங்கள், நான் கலந்து விடையில் அந்த அவ்வளவுமே அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. தண்ணியை பார்க்கையில் அப்படி இருக்குங்க. இதில் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, இதில் உள்ள சத்துக்கள் அத்தனையும் என்னென்னு தனித்தனியாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஏன்னா அத்தனை சத்துக்களுமே இந்த நம்ம வச்சுருக்க தண்ணியில் இருக்குது. அப்படி ஒரு இது உரம் தாங்க. இதுக்கு அற்புதமான உரம், நீர் உரங்க தாங்க இதெல்லாம். இது மாதிரி நம்ம சேர்த்து கொடுக்குறதுக்கு அவ்வளோ ஒரு சத்து. இங்கே பாருங்கள், இந்த வெங்காயத்தோல், இதில் முட்டைத்தோல் எல்லாமே நான் உரம் ரெடி பண்ணுறதுக்காக நான் இது எப்போவுமே இது கம்போஸ்ட்டு பண்ணுறதுக்காக, புழுக்கள் வைக்காமல் இருக்கிறதுங்கிறதுக்காக நான் எப்போவுமே இப்படி காய போட்டுருவேன். கொண்டு செட்டில் காய போட்டுருவேங்க. அது மட்டும் இல்லாமல் 25 வகை ஆர்கானிக் உரம் நான் சொன்னேன்ல, அதுக்கு எல்லாமே இதெல்லாம் ரெடி சேர்த்து வச்சுருக்கதான். முட்டைத்தோல், இந்த பாருங்கள், சாத்துக்குடி தோல், இது வாழைப்பழத்தோல், இப்படி எல்லாமே நான் சேர்த்து வச்சுருக்கேன். இது நம்ம காய்கறி கழிவில் கம்போஸ்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம உரமாக மாற்றி நம்ம செடிகள் கொடுக்கையில் அவ்வளோ ஒரு சத்து. இங்கே பாருங்கள், ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்னுடைய அந்த தண்ணி எந்த அளவுக்கு புளிச்சு நல்லா ஃபர்மெண்ட் ஆகி எவ்வளோ பாருங்களேன். அதை பார்க்கையில் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம எப்படின்னாக்கா கொடுக்கணுன்னா, நம்ம 1:10, அதாவது ஒரு பங்கு இந்த நம்ம கலந்து வச்சுருக்க இந்த லிக்விடை எடுத்துட்டோம்னா 20 பங்கு நம்ம சாதாரணமாக தண்ணி 10 பங்கு எடுத்துக்கிறணும். இது 25 லிட்டர் வச்சுருக்கிறேன் நான் அந்த டப்பில். இதில் இந்த கப்பில் 2.5 கப்பு நான் எடுக்க போகிறேன். 2.5 கப்பு எடுத்து நம்ம கலந்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள், அந்த தண்ணியை பாருங்கள் எவ்வளோ திக்காக எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஆனால் இதை நம்ம எப்போவுமே 1:10ங்கிற ரேஸில், அதாவது ஒரு பங்கு இந்த தண்ணினாக்கா 10 பங்கு நம்ம சாதாரண தண்ணி கலந்து தான் கொடுக்கணும். இதை இப்படியே கொடுத்தோம்னாக்கா செடிக்கு ஓவர் டோஸ் ஆயிரும். நம்ம செடிகளும் காஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம இதில் அவ்வளோ சத்துக்களும் எல்லாமே இருக்குது. ஒரே மாதிரி கொடுக்கக்கூடாது. அதுக்காக நம்ம எவ்வளோவுக்கு நீர்த்து வச்சு கொடுக்குறோமோ அவ்வளோவுக்கு நம்ம செடிகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம அதை தண்ணி கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த செடிகளுக்கு உண்டான வேரில் உள்ள சுற்றி உள்ள மண்ணெல்லாம் நல்லா கிளறி விடணும். இந்த பாருங்கள், இது எவ்வளோ அழகாக கிளறி விட்டு பொழு பொழுன்னு இருக்குது பாருங்கள் மண். நம்ம செடிகளுக்கு இந்த அளவுக்கு பொழு பொழுன்னு இருந்தால் நம்ம செடிகளுக்கும் நல்லா வேர் பிடிச்சி நல்லா வேர் வளர்கிறதுக்கு, நல்லா ஃப்ரீயாக வேர் போகிறதுக்கு நல்லாயிருக்கும்.
நம்ம இந்த மாரி எந்த உரம் குடுத்தாலும் சரி, நீர் உரமா இருந்தாலும் சரி, திட உரமா இருந்தாலும் சரி, என்ன குடுத்தாலும் நம்ம வந்து இந்த மண்ண வந்து கிளறி விடணும். அப்பதான் அது நம்ம குடுக்குற உரம் வந்து அது முழுமையா அந்த வேறு அடி வேர் வரைக்கும் போகும். நம்ம மண்ண அப்படி கிளறி விடாம மேலோட்டமா குடுத்துட்டு விட்டுட்டோம்னாக்கா, நீ அப்படியே வந்து மேல வந்து ஒரு அந்த உரமாகட்டும், நீ ஒரு ஆட மாட்டம் படர்ந்துருங்க. ஆட மாட்டம் படர்ந்துருச்சுனாக்க, இது அப்படியே வந்து ஃபங்கஸ் வந்துரும். ஃபங்கஸ் வந்துச்சுனாக்கா, அது வந்து அப்புறம் வேர் புழுக்கள் வச்சிரும். வேர்ப்புழு வந்துரும். அப்புறம் அதுகளுக்கு நோய் வந்துரும் செடிகளுக்கு. இப்படி அதெல்லாம் தவிர்க்கணுண்டாக்கா, நம்ம வந்து எப்பவுமே இந்த மண்ண வந்து 3 நாளைக்கு ஒரு தடவையாவது இல்ல 3 நாளைக்கு ஒரு தடவ டைம் கிடைக்காது. வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மண்ண கிளறி கிளறி விடணுங்க. கிளறி விட்டு நம்ம இந்த மாரி செடிகளுக்கு தண்ணி குடுக்கையில தான், அது ஆணி வேர் வரைக்கும் அந்த உரங்கள்லாம் அதுக்கு போய் முழுமையா போய் சத்துக்கள் சேர்ந்தடையுங்க. இங்க பாருங்க, நான் எல்லா செடிகளுக்குமே மண்ண நல்லா கிளறி விட்டு நல்லா வச்சிருக்கேன் பாருங்க. இந்த நம்ம இப்படி குடுக்கையில நம்ம செடிகள் வந்து அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா நம்ம அத்தனை சத்துமே ஒரே இந்த லிக்விடில இருக்குல்ல. என்பிகே, பாஸ்பரஸ், க மெக்னீசியம் அப்படின்னு இன்னும் என்னென்ன சத்துக்கள் இருக்குதோ அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் டக்குன்னு ஞாபகம் வரமாட்டேங்குது. ஆனா அத்தனை சத்துக்களுமே வந்து இந்த முருங்கைக்கீரை, சத்து மாவு, வாழைப்பழத்தோல் இப்படின்ட்டு எல்லாமே நம்ம அரிசி கழுவுன தண்ணி, இப்படி பல வகையான அத்தனை அதுவுமே ஒரே ஃப நீர் உரத்துல ரெடியா இருக்குது. இங்க பாருங்க, இது என்னுடைய அடினிய செடி. இதுக்கு எல்லா செடிகளுக்குமே ஏன்னா இதுக்கு வந்து இந்த தண்ணி குடுக்கையில அத்தனை செடிகளுக்கும் ஒரு செடிக்கு குடுத்து, ஒரு செடிக்கு குடுக்காமலாம் இருக்கக்கூடாது. எல்லா செடிக்குமே இது வந்து ஏன்னா இது வந்து ஆரோக்கியமான ஒரு நீர் உரம் தானே! நம்ம வந்து இது கெமிக்கல் கலக்கல. அதனால வந்து நம்ம எல்லா செடிகளுக்குமே நம்ம கீரை செடி, காய்கறி செடி பாருங்க, இதெல்லாம் வந்து என்னுடைய கீரை செடி. அப்புறம் வந்து மணத்தக்காளி செடி, அதுக்கப்புறம் வந்து கோவக்காய் செடி எல்லாத்துக்குமே நான் குடுக்குறேன். இந்த பாருங்க, பொன்னாங்கண்ணி கீரை இது எல்லாத்துக்குமே வந்து இந்த தண்ணி தாங்க நான் குடுத்துட்ருக்கேன். இது குடுத்துட்டு ஒரு 10 நாள் என்னுடைய செடிகளுக்கெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கணுன்ட்டு வந்து, இந்த மிச்சம் இருக்க தண்ணிய வந்து 3 நாள் கேப்பு விட்டு 3 நாள் கேப்பு விட்டு விட்டு நான் தொடர்ந்து குடுத்துட்டு வந்தேன். குடுத்துட்டு 10 நாள் சென்றுட்டு என் செடிகள பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது. இப்ப வீடியோ இப்ப எடுக்கலான்ட்டு வந்தேன். வந்து வீடியோ எடுக்கலான்ட்டு வந்தாக்க, உடனே வந்து ஒரு அலௌன்ஸ் வந்துருச்சுங்க. என்னடாக்கா, புயல் ஆரம்பிச்சிருச்சு. அதான் டிட்வா புயல் அப்படின்னு வந்து ஆட்டோவுல வந்து மைக்கு கட்டி எல்லாம் ரெட் அலர்ட்ன்னு சொல்லி அலாட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியலை என்னடா பண்ணுறதுன்னு. இந்த செடிகள்லாம் வந்து நம்ம அந்த மெத்தையுடைய திண்டு செவர் இருக்குது பாருங்கள், அதில் வந்து பாதி செடிகள் இருந்துச்சுங்க. அவ்வளவு செடிகளையும் இறக்கி கீழே டக்கு 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 டக்குன்னு என்ன பண்ண இந்த பாருங்க, அந்த திண்டுகளில் ஃபுல்லாக நெட்டில் வச்சுருந்தேன். நெட்டுக்கு செடிகள் இருந்துச்சு. இந்த செடிகள்லாம் பாருங்கள், இந்த திண்டுகளில் இந்த பக்கம் உள்ள செடி ஃபுல்லாக அந்த திண்டில் இருந்தது. இங்கே பாருங்கள், அப்படியே அந்த தடங்கள் கூட இருக்குது பாருங்க. இது மேல தான் இந்த சைடுல உள்ள செடிகள் பூரா இது மேல தாங்க வச்சிருந்தேன். வந்து முழுசா வீடியோ கூட எடுக்க முடியல. தூறல் மழை அங்கே அலௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கையில இங்கே மழை வந்துருச்சு. மழை வந்துருச்சுங்கிறதுக்காக வேக வேகமா அவ்வளவும், ஏன்னா புயல்ல வந்து காத்தடிச்சுச்சுனாக்கா தொட்டி கீழே விழுகிறது மட்டும் இல்ல, பக்கத்து வீட்ல பின்பக்கமா பக்கத்து வீட்ல போய் விழுந்துச்சுன்னா, அவங்க சண்டைக்கு வந்துருவாங்க. இங்க பாருங்க, என்னுடைய பேரி ரோஸு எப்படி கொத்து கொத்தா எவ்வளோ அழகா இருக்குது பாருங்களேன். இந்த மாரி அவ்ளோ இந்த நீர் உரம் குடுத்து 10 நாள்ல எடுத்த வீடியோங்க இது. இங்க பாருங்க, மழை வரவும் ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க, இந்த திண்டுல இருந்த தண்ணி பூரா இந்த பக்கம் தொட்டியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாருங்க, இந்த தண்ணி கலந்ததுங்க இதுக்கு குடுக்கணுங்கிறதுக்காக இந்த தண்ணி மிச்சம் இருந்த தண்ணிய கலந்துட்டு இருந்தேன். அதுக்கிடையில எனக்கு புயல் எச்சரிக்கை விட்டுட்டாங்க. இது என்ன பண்ணுறது, இந்த கலந்த தண்ணியெல்லாம் இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படியே வச்சுட்டு இது சரி இதையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிச்சிருவோமே, இந்த 10 நாளைக்கு அப்புறம் என்னுடைய செடிகள் எப்படி இருக்குதுங்கிறத அப்படின்ட்டு நான் இந்த வீடியோ எடுத்துட்டேங்க. இதோட வந்து இனிமே வந்து இந்த டிசம்பர் முடிகிற வரைக்கும் என்னுடைய செடிகள்லாம் வந்து கீழே தான் இருக்க போகுது. திண்டுலைலாம் நான் வைக்க போகிறதில்ல. ஏன்டா எப்போ மழை வரும், எப்போ புயல் வரும் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், செம்பருத்தி பூ எவ்வளோ அழகாக தண்டி இருக்குது பாருங்கள். இப்படி இதுதாங்க என்னுடையது. இங்கே பாருங்கள், இந்த தண்ணி வேஸ்ட்டாக போச்சு. இனிமேல் வந்து கீழே வச்சு இந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே கீழே தான் செடிகள்லாம் வைக்க போகிறேன். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஹாப்பி கார்டனிங். நான் கொடுத்துருக்க இந்த மாதிரி லிக்விடுகளை நீங்களும் கொடுத்து பாருங்கள். உங்களுடைய செடிகளும் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்னு பாருங்கள்.